அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த வீடியோல +2 கெமிஸ்ட்ரி பாடம் எண் 13 கரிம நைட்ரஜன் சேர்மங்கள் பாடத்திலிருந்து பென்சீன் டைசோனியம் குளோரைடின் தயாரிக்கும் முறை மற்றும் அவற்றின் இயற்பியல் பண்புகள் மற்றும் அவற்றின் வேதி பண்புகளை இந்த வீடியோல பார்க்க போறோம். முக்கியமாக பெயர் வினைகளான சான்மேயர் வினை, காட்டர்மேன் வினை, காம்பர்க் வினை போன்ற பெயர் வினைகளையும் இந்த வீடியோவில் நான் பார்க்க போறோம். டைசோனியம் உப்புகளுக்கு எடுத்துக்காட்டு பென்சீன் டைசோனியம் குளோரைடின் தயாரிக்கும் முறை மற்றும் வேதி பண்புகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டைசோனியம் உப்புகளை பொதுவாக அரோமேட்டிக் அமீன்களை சோடியம் நைட்ரைட் மற்றும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் கலந்த கலவையுடன் வினைப்படுத்தும் போது டைசோனியம் உப்புகள் உருவாகிறது. டைசோனியம் உப்புக்கான எடுத்துக்காட்டு பென்சீன் டைசோனியம் குளோரைடு, அடுத்தது பாராடோல்வின் டைசோனியம் புரோமைடு, பாராநைட்ரோ பென்சீன் டைசோனியம் டெட்ராஃப்ளூரோபோரேட் ஆகியவை டைசோனியம் உப்புகளுக்கான எடுத்துக்காட்டுகளாகும். பொதுவாக டைசோனியம் உப்புகள் குறைந்த நிலைப்புத்தன்மை கொண்டவை, எனவே தயாரித்தவுடன் பயன்படுத்தப்படுதல் வேண்டும். நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது பென்சீன் டைசோனியம் குளோரைடின் தயாரிக்கும் முறை. பென்சீன் டைசோனியம் குளோரைடானது அனிலீனிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. C6H5NH2 என்பது அனிலின். இதனை சோடியம் நைட்ரேட் NaNO2 மற்றும் அடர் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் கலந்த கலவையுடன் 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் வினைப்படுத்தப்படுகிறது. வினைப்படுத்தும் போது நமக்கு பென்சீன் டைசோனியம் குளோரைடு C6H5N2Cl விளைபொருளாக கிடைக்கிறது. இதன் பெயர் என்பது பென்சீன் டைசோனியம் குளோரைடு. பென்சீன் டைசோனியம் குளோரைடு. C6H5NH2 என்பது அனிலின். அனிலீனை சோடியம் நைட்ரேட் மற்றும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் கலந்த கலவையுடன் 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வினை நிகழ்த்தப்படும் போது பென்சீன் டைசோனியம் குளோரைடு விளைபொருளாக உருவாகிறது. நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது பென்சீன் டைசோனியம் குளோரைடின் இயற்பியல் பண்புகள். பென்சீன் டைசோனியம் குளோரைடு நிறமுற்ற படிக வடிவமுடைய திண்மமாகும். மேலும் நீரில் நன்கு கரைகிறது. குளிர்ந்த நீரில் நிலைப்புத்தன்மையுடையது, ஆனால் மிதமாக வெப்பப்படுத்தும் போது நீரில் வினைபுரிகிறது. பொதுவாக லிட்மஸ் தாளுடன் நடுநிலைத்தன்மையை காட்டுகிறது. பென்சீன் டைசோனியம் டெட்ராஃப்ளூரோபோரேட் ஆனது நீரில் கரைகிறது. மேலும் அறை வெப்பநிலையில் நிலைப்புத்தன்மை உடையதாக காணப்படுகிறது. நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது பென்சீன் டைசோனியம் குளோரைடின் வேதிப்பண்புகள். முதல் வினை சான்மேயர் வினை. இது ஒரு முக்கியமான பெயர் வினை. புதிதாக தயாரிக்கப்பட்ட பென்சீன் டைசோனியம் குளோரைடை குப்ரஸ் ஆலைடுடன் வினைப்படுத்தும் போது அரைல் பென்சீன் உருவாகிறது. இந்த வினையானது சான்மேயர் வினை என அழைக்கப்படுகிறது. C6H5N2Cl என்பது பென்சீன் டைசோனியம் குளோரைடு. இதனை குப்ரஸ் குளோரைடு Cu2Cl2 பார் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வினைப்படுத்தும் போது நமக்கு குளோரோபென்சின் C6H5Cl குளோரோபென்சின் விளைபொருளாக கிடைக்கிறது. இதே பென்சீன் டைசோனியம் குளோரைடை C6H5N2Cl பென்சீன் டைசோனியம் குளோரைடை குப்ரஸ் புரோமைடு Cu2Br2 மற்றும் HBr உடன் வினைப்படுத்தும் போது நமக்கு புரோமோபென்சின் விளைபொருளாக கிடைக்கிறது. C6H5Br என்பது புரோமோபென்சின். அடுத்தது C6H5N2Cl என்பது பென்சீன் டைசோனியம் குளோரைடு. இதனை CuCN மற்றும் HCN உடன் வினைப்படுத்தும் போது நமக்கு சயனோபென்சின் C6H5CN விளைபொருளாக கிடைக்கிறது. இந்த வினையானது சான்மேயர் வினை என அழைக்கப்படுகிறது. பொதுவாக C6H5N2Cl என்பது பென்சீன் டைசோனியம் குளோரைடு. பென்சீன் டைசோனியம் குளோரைடு. C6H5Cl என்பது குளோரோபென்சின், C6H5Br என்பது புரோமோபென்சின், C6H5CN என்பது சயனோபென்சின். நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது காட்டர்மேன் வினை. பென்சீன் டைசோனியம் குளோரைடை ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அல்லது ஹைட்ரோபுரோமிக் அமிலத்துடன் காப்பர் தூள் முன்னிலையில் வினைப்படுத்தும் போது அரைல் ஹலைடுகள் விளைபொருளாக கிடைக்கிறது. இந்த வினையானது காட்டர்மேன் வினை என அழைக்கப்படுகிறது. C6H5N2Cl என்பது பென்சீன் டைசோனியம் குளோரைடு. இதனை காப்பர் முன்னிலையில் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வினைப்படுத்தும் போது குளோரோபென்சின் C6H5Cl விளைபொருளாக கிடைக்கிறது. மற்றொரு எடுத்துக்காட்டு C6H5N2 என்பது பென்சீன் டைசோனியம் குளோரைடு. இதனை காப்பர் மற்றும் HBr ஹைட்ரோபுரோமிக் அமிலத்துடன் வினைப்படுத்தும் போது C6H5Br புரோமோபென்சின் விளைபொருளாக கிடைக்கிறது. நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது காம்பர்க் வினை. பென்சீன் டைசோனியம் குளோரைடு C6H5N2Cl என்பது பென்சீன் டைசோனியம் குளோரைடு. இதனை
பென்சீனுடன் C6H6 உடன் சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னிலை வினைப்படுத்தப்படுகிறது. இவ்வாறு வினைப்படுத்தும் போது பைஃபீனைல் விளைபொருளாக கிடைக்கிறது. இந்த வினையானது காம்பர்க் வினை என அழைக்கப்படுகிறது. C6H5 C6H5 என்பது பைஃபீனைல். இந்த வினையானது காம்பர்க் வினை என அழைக்கப்படுகிறது. இதுவும் ஒரு முக்கியமான பெயர் வினை, பிளேஸ் ஜீமன் வினை. இதற்காக பென்சீன் டைசோனியம் குளோரைடானது ஃப்ளூரோபோரிக் அமிலத்துடன் வினைப்படுத்தும் போது பென்சீன் டைசோனியம் டெட்ரா ஃப்ளூரோபோரேட் விளைபொருளாக கிடைக்கிறது. C6H5N2Cl என்பது பென்சீன் டைசோனியம் குளோரைடு. இதனை HbF4 ஃப்ளூரோபோரிக் அமிலத்தை வினைப்படுத்தும் போது நமக்கு பென்சீன் டைசோனியம் டெட்ரா ஃப்ளூரோபோரேட் கிடைக்கிறது. C6H5N2+ BF4- இதன் பெயர் என்பது பென்சீன் டைசோனியம் ஃப்ளூரோ டெட்ராபோரேட் என்பது இதன் பெயராகும். இதனை வெப்பப்படுத்தும் போது நமக்கு ஃப்ளூரோ பென்சீன் விளைபொருளாக கிடைக்கிறது. C6H5F விளைபொருளாக கிடைக்கிறது. இந்த வினையானது பிளேஸ் சீமன் வினை என அழைக்கப்படுகிறது. அடுத்தது 5வது வினை C6H5N2BF4- பென்சீன் டைசோனியம் டெட்ராஃப்ளூரோபோரேட்டை NaNO2 சோடியம் நைட்ரைட் மற்றும் காப்பருடன் சேர்த்து வெப்பப்படுத்தும் போது நமக்கு நைட்ரோபென்சீன் C6H5NO2 நைட்ரோபென்சீன் விளைபொருளாக கிடைக்கிறது. இதன் பெயர் என்பது நைட்ரோபென்சீன். அடுத்தது 6வது வினை BF4- இதன் பெயர் என்பது பென்சீன் டைசோனியம் டெட்ராஃப்ளூரோபோரேட். இதனை அசிட்டிக் அமிலத்துடன் CH3COOH என்பது அசிட்டிக் அமிலம். அசிட்டிக் அமிலத்துடன் வினைப்படுத்தும் போது நமக்கு பென்சாயிக் அமிலம் C6H5COOH பென்சாயிக் அமிலம் விளைபொருளாக கிடைக்கிறது. பென்சாயிக் அமிலம். பென்சீன் டைசோனியம் டெட்ராஃப்ளூரோபோரேட்டை அசிட்டிக் அமிலத்துடன் வினைப்படுத்தும் போது பென்சாயிக் அமிலம் விளைபொருளாக கிடைக்கிறது. அடுத்தது 7வது வினை பென்சீன் டைசோனியம் குளோரைடு C6H5N2Cl பொட்டாசியம் அயோடைடுடன் கொதிக்க வைக்கும் போது நமக்கு C6H5I அதாவது அயோடோ பென்சீன் விளைபொருளாக கிடைக்கிறது. அடுத்தது 8வது வினை பென்சீன் டைசோனியம் குளோரைடை நீர் சேர்த்து கொதிக்க வைக்கும் போது ஃபீனால் விளைபொருளாக கிடைக்கிறது. C6H5N2Cl என்பது பென்சீன் டைசோனியம் குளோரைடு. இதனை நீர் சேர்த்து 283 கெல்வின் வெப்பநிலையில் வெப்பப்படுத்தப்படுகிறது. இவ்வாறு வெப்பப்படுத்தும் போது ஃபீனால் C6H5OH ஃபீனால் விளைபொருளாக கிடைக்கிறது. C6H5 என்பது H5I என்பது அயோடோ பென்சீன். அடுத்தது பென்சீன் டைசோனியம் குளோரைடின் 9வது வினை பென்சீன் டைசோனியம் குளோரைடு C6H5N2Cl ஆனது H3PO2 ஐப்போ பாஸ்பரஸ் அமிலத்துடன் குப்ரஸ் ஆலைடு CuCl உடன் வினைப்படுத்தப்படுகிறது. வினைப்படுத்தும் போது நமக்கு C6H6 என்கிற பென்சீனை தருகிறது. இதேபோல் பென்சீன் டைசோனியம் குளோரைடு C6H5N2Cl ஆனது எத்தனால் போன்ற வலிமை குறைந்த ஒடுக்கும் காரணியுடன் வினைப்படுத்தும் போது நமக்கு பென்சீன் C6H6 விளைபொருளாக கிடைக்கிறது. C2H5OH என்பது எத்தனால். நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது இணைப்பு வினை பென்சீன் டைசோனியம் குளோரைடு ஈடுபடக்கூடிய இணைப்பு வினை. பென்சீன் டைசோனியம் குளோரைடை பின்வருமாறு எழுதலாம். அதாவது C6H5N2Cl இதனை N=N என எழுதலாம். இது ஃபீனாலுடன் வினைப்படுத்தப்படுகிறது. C6H5OH என்பது ஃபீனால். இதனுடன் 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில் வினைப்படுத்தப்படுகிறது. வினைப்படுத்தும் போது நமக்கு பாரா ஹைட்ராக்சி அசோபென்சீன் என்கின்ற ஒரு சாயம் கிடைக்கிறது. இந்த வினையானது இணைப்பு வினை என அழைக்கப்படுகிறது. பாரா ஹைட்ராக்சி அசோபென்சீனின் அமைப்பு என்பது இவ்வாறு இருக்கும். இது ஒரு பிரகாசமான ஆரஞ்சு சிவப்பு நிற சாயமாகும். இதன் பெயர் என்பது பாரா ஹைட்ராக்சி அசோபென்சீன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கமெண்ட் பண்ணுங்க. Thank you for watching this video.